ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியை நீங்க கண்டறியல அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நீங்க உழைத்து கொண்டுதான் இருக்கணும். ஆனா அதுல எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது அப்படின்னு வாரன் பஃபட் நமக்கு கூறினது மிக முக்கியமான அறிவுரைகள்ல ஒண்ணு. பணக்காரங்க எப்படி அவங்களோட லைஃபை இன்னும் டெவலப் பண்ணிட்டே போறாங்க, ஏழை எப்படி இன்னும் ஏழையாயிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு புதுவித அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு ஏழைக்கும் பணக்காரருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு தெரியுமா? ஏழையா இருக்கவங்க எப்போதுமே பணத்தை மட்டுமே பெரிய சொத்தா நினைப்பாங்க. ஆனா பணக்காரங்க அவங்களோட நேரத்தை தான் பெரிய சொத்தா பார்ப்பாங்க. அதிகமா பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரின்னு ஏழைகள் எப்போதுமே முண்டி அடிச்சுட்டு அதுல ஈடுபடுவாங்க. அவங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த கடினமான வேலையில அவங்களோட நேரத்தை வாரி இறைச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்க தெரிஞ்சுக்காத ஒரு ட்ரிக் என்னன்னா, அவங்களோட நேரத்தை பணத்துக்காக விற்கிறது ஒரு சரியான பணம் சம்பாதிக்கும் வழியே இல்லை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னதான் நீங்க நைட்டும் பகலும் உழைச்சாலும் ஒரு நாளைக்கு வெறும் 24 மணி நேரம் மட்டும்தான். பணக்காரங்க இந்த உண்மையை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களும் ஆரம்ப காலத்துல அவங்களோட நேரத்தை பணத்துக்காக விட்டு ஒரு நாள்ல பல மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்திருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட போதுமான பணம் சேர்ந்ததும் அந்த பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணாம அதுக்கு மேல பணம் சம்பாரிச்சு கொடுக்குற விஷயத்துல முதலீடு செய்வாங்க. அந்த முதலீடு எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு உழைக்காமையே அதுக்கு மேல பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். அந்த பணத்தை வச்சு இன்னும் நிறைய முதலீடுகள் செய்வாங்க. அந்த முதலீடுகள் எல்லாமே இன்னும் நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொடுத்து அவங்கள கோடீஸ்வரர்களா மாத்திடும். இந்த இடத்துல பணக்காரர்கள் எல்லாம் அவங்களோட நேரத்தை பணம் சம்பாதிக்கிறதுல செலவு பண்றது இல்ல. அதுக்கு மாறா அந்த பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குற முதலீடுகள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த நேரத்தை செலவு பண்றாங்க. இதுதான் ஒரு ஏழைக்கும் பணக்காரருக்கும் உள்ள வித்தியாசம். ஒன்னு சொல்ற நண்பா, உன் வாழ்க்கையில நீ சுதந்திரமா வாழணும்னு நினைச்சினா செல்வந்தர்களோட இந்த யுக்தியை நீயும் ஃபாலோ பண்ணு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ தூங்கும் போது கூட உனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு முதலீடுகளை நீ உருவாக்கு. அந்த முதலீடு சொத்தா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த முதலீடு மூலமா உன்னோட செல்வங்கள் எல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கணும். ஸோ உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. உழைச்சு சேர்த்து வச்ச பணத்தை விரயம் பண்ணாம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க தூங்கும் போது கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை கோடீஸ்வரனா மாத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு சிந்திச்சு செயல்படுங்க. இன்னைக்கு முடிவெடுங்க. இதுக்கப்புறம் வர நாட்கள்ல முயற்சி செய்யுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுருக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்.